Hi friends, முன்னாடி எல்லாம் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு நிறைய நெக் பேண்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் அந்த அளவுக்கு நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக boAt பிராண்ட்லேருந்து டச் கண்ட்ரோல் வசதிகளுடன் boAt Rockerz Apex அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்ட் வந்து எப்படி இருக்குது, நெக் பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக் பேண்டில் வந்து டச் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் boAt வந்து இந்த நெக் பேண்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த நெக் பேண்டில் வேற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேண்டோட ஃபோட்டோ மற்றும் நெக் பேண்டோட நேம் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் வந்து ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி நெக் பேண்ட், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் இந்த நெக் பேண்டோட டச் கண்ட்ரோல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு நீ செப்பரேட்டாக வந்து ஒரு கார்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் boAtோட வெப்சைட்டில் 1299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நெக் பேண்டோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நெக் பேண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நெக் பேண்டாக வந்து இருக்குது. கண்ட்ரோல் போர்டு பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நெக் பேண்டோட கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நைஸான கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டோட இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸில் வந்து மேக்னெட் வந்து இருக்குது, ஆனால் மேக்னெட்டில் வந்து ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த நெக் பேண்டில் வந்து டச் கண்ட்ரோல் சென்சார் வந்து இருக்குது. அதுக்கு கீழே எல்இடி இண்டிகேட்டர் மற்றும் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் நெக் பேண்ட் வந்து ஆன் ஆகுது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோல் நெக் பேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு டச் கண்ட்ரோல் நெக் பேண்டை வந்து யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. மேலே இருந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணால் வால்யூம் வந்து கம்மியாகுது, கீழே இருந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணால் வால்யூம் வந்து அதிகமாக ஆகுது. இந்த நெக் பேண்டில் டைப் சி இருக்கனால 50 நிமிடங்களில் நெக் பேண்டை வந்து முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த நெக் பேண்டில் 30 மணிக்கு ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகுது. நீங்கள் கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வீடியோஸ் மற்றும் கேம்ஸ் வந்து விளையாடுற டைம் ஆடியோ லேக் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டில் வந்து ENx டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதே பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணுற boAtோட நெக் பேண்ட் வந்து எப்படி இருக்குமோ அதே போல தான் இருந்துச்சு. பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. இந்த நெக் பேண்டோட சவுண்டு குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணும். நார்மலாக boAt நெக் பேண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. இந்த நெக் பேண்டில் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது boAt பிராண்ட் மற்றும் Dirac 2 கம்பெனியும் சேர்ந்து நல்ல ஒரு சவுண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராண்டு பொறுத்த வரைக்கும் ஆடியோ வந்து கொஞ்சமாக வந்து டியூன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டில் வந்து 12 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டில் நீங்கள் நார்மல் மோடில் வந்து சாங்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா பேஸ் வந்து நார்மலாக வந்து இருந்துச்சு. ஆடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதே போல் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து நீங்கள் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஷியல் பயோனிக் சவுண்ட் மோடுக்கு வந்து போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து கொஞ்சம் டீப்பரான பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து கம்மியாக வந்து போதும், ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் டீப்பரான பேஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா இந்த நெக் பேண்ட் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.